ஓஷானிக் எடிஃபைஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து எப்பவுமே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போவும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸையும் நம்ம வந்து சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தையும் நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பைத்தகோரஸ் தியரம்னா என்ன, அந்த பைத்தகோரஸ் தியரத்தை வந்து ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ பைத்தாகோரஸ் தியரத்தை பற்றி நமக்கு தெரியும். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அதை ஞாபகம் வைக்கிறதுக்கு வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தவரை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு தான் நம்ம வந்து டோட்டல் ப்ராப்ளத்தையுமே வந்து சால்வ் பண்ணுவோம். இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ எல்லாமே இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட அடிப்படையில் தான் வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எந்த சைடு ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த ஆங்கிளுக்கு அந்த ரெஃபரன்ஸ் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ஹரிசாண்டலாக இருக்கக்கூடியது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லியிருக்கேன். அது வெர்டிகலாக இருக்கிறது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் ரிமைனிங் ஸ்லாண்டிங் லைன் விச் இஸ் நத்திங் பட் ஹைபாட்னியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ பைத்தாகோரஸ் தியரத்தை எப்படி நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பைத்தாகோரஸ் தியரம் இஸ் நத்திங் பட் த ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர், அதாவது ஸ்லாண்டிங்காக இருக்கு இல்லையா, இந்த லைனோடைய ஸ்கொயர், இந்த சைடோடைய ஸ்கொயர். ஸோ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ், அதாவது இந்த ஹரிசாண்டல் சைடையும் வெர்டிக்கல் சைடையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் இருக்கிறது தான் பைத்தாகோரஸ் தியரம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா, ஏங்கிறது ஒரு சைடு, பிங்கிறது ஒரு சைடு, சிங்கிறது ஒரு சைடு. சி இஸ் நத்திங் பட் ஹைபாட்னியூஸ். ஸோ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் தட் இஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் தட் இஸ் அட்ஜசன்ட் சைட். இதை வந்து நம்ம வந்து ஒரு வேளை ரெஃபரன்ஸ் ஆங்கிளாக எடுத்திருந்தோம்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ரெஃபரன்ஸ் ஆங்கிள் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஓகேவா, இந்த இடத்துல நம்ம ரெஃபரன்ஸ் ஆங்கிள் வச்சுருந்தோம் அப்படின்னா இதான் ஆப்போசிட் சைடு. ஓகேவா, இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஸோ சி ஸ்கொயர் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஒரு வெர்டிக்கல் சைட் அண்ட் ஹரிசாண்டல் சைட் அண்ட் வெர்டிக்கல் சைட், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பைத்தாகோரஸ் தியரம். ஸோ பைத்தாகோரஸ் தியரத்தை நம்ம வந்து நினைவில் வச்சிட்டோம்னா இப்போ வரக்கூடிய ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 1 என்சிஆர்டியில் எக்ஸாம்பிள் 1 ப்ராப்ளம் என்ன எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, given tan A is equal to 4/3, find the other trigonometrical ratio of the angle A. அதாவது given tan A ஒரு ரேஷியோ கொடுத்தாங்க, ரிமைனிங் டூ trigonometry find the other trigonometrical ratio, அதர் டூ trigonometrical ratio கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதர் டூ trigonometrical ratio என்னவா இருக்கும் அப்படின்னா, அதர் டூ trigonometrical ratio is nothing but sin A and cos A. sin A வும் cos A தான் அதர் டூ trigonometrical ratio. ஸோ tan A கொடுத்துட்டு sin A வும் cos A வும் கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது tan A is equal to 4/3 கொடுத்து ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து நம்ம வந்து கவனிக்கணும். tan A, ஸோ tan A அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல தான் வந்து ரெஃபரன்ஸ் ஆங்கிள் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா, இந்த தீட்டா வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து tan A. இப்போ தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இது ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட், இது ஹைபாட்னியூஸ். ஓகேவா, ஸோ இது ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட், இது ஹைபாட்னியூஸ். ஓகே, இப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ tan A, அப்போ tan A ஈக்குவல் டு என்ன வரும், BC. ஓகேவா, tan A ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை adjacent side. ஆப்போசிட் சைட் டிவைடட் பை adjacent side, அதாவது இந்த லைன் டிவைடட் பை இந்த லைன் இல்லையா, இதான் ஆப்போசிட் சைட், இதுதான் அட்ஜசன்ட் சைட். அப்போ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகேவா, டோவா அப்படின்னு ஞாபகம் வைக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். TOA அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ BC டிவைடட் பை AB, அப்போ 4/3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா, ஸோ 4/3 அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது அவங்க கொடுத்துருக்குறது. இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ, ரிமைனிங் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பைத்தாகோரஸ் தியரத்தை எடுக்க போகிறோம். பைத்தாகோரஸ் தியரம் படி நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரிமைனிங் சைடு சம் ஆஃப் த ரிமைனிங் சைட் ஸ்கொயர். ஓகேவா,
அப்போ பைத்தாகரஸ் தியரத்தில் இந்த ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இது ஏசி ஸ்கொயர் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயரில் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் ஏசி. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ஏபி ஓகேவா ப்ளஸ் பிசி ஸ்கொயர் பிசி ஓகேவா. ஸோ ஏபி என்னன்னு ஏபி நம்ம ஏபி என்னது ஏபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3K ஓகேவா. பிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி என்னது 4K ஓகேவா. பிசி அண்ட் ஏபி. ஸோ இதை ரெண்டுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இது நமக்கு இதை எப்படி சால்வ் பண்ணுறது நமக்கு தெரியும். ஸோ 4K ஸ்கொயர் ப்ளஸ் 3K ஸ்கொயர் 4K ஸ்கொயர். ஸோ இதில் கே ஸ்கொயர் இதுலேயும் கே ஸ்கொயர் இருக்குது இதுலேயும் கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ கே ஸ்கொயர் காமனாக எடுத்துடலாம். இப்போ ரிமைனிங் பார்த்தா 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னா 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 9 16 ப்ளஸ் 9 25 கே ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும் இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து 25K ஸ்கொயர் வந்திருக்கு. அடுத்தது ஏசி இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25K ஸ்கொயர்னா அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு அப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா நம்ம ரூட் எடுப்போம். அப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா 25க்கு 5 வரும் கே ஸ்கொயருக்கு கே வரும். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 5Kன்னு வந்துடும் ஓகேவா. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ரிமைனிங் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ பார்ப்போம். சைன் ஏக்கு நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் ஓகேவா. ஸோ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் சைன் ஏ. இப்போ இந்த இடத்துல தான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல தான் வந்து தீட்டா இருக்குது அப்படின்னு இருக்கேன். ஸோ ஏ ஆங்கிள்ங்கிறது இதுதான். ஸோ ஆப்போசிட் சைட் இஸ் நத்திங் பட் பிசி ஓகேவா divided by hypotenuse is nothing but this particular line AC okay. So BC divided by AC. BC என்ன கொடுத்திருக்காங்க 4K and AC என்ன கொடுத்திருக்காங்க 5K. அப்போ 4 divided by K யும் கேன்சல் ஆயிரும். அப்போ 4 divided by 5 வந்துரும். அதே மாதிரி cos Aக்கு நம்ம வந்து என்னன்னு படிச்சிருக்கோம் adjacent side divided by hypotenuse. cos Aக்கு adjacent side divided by hypotenuse ஓகேவா. ஸோ cos A adjacent side எங்க இருக்கு இதான் adjacent side ஓகேவா. ஸோ இது adjacent side hypotenuse இது hypotenuse AC. அப்போ AB divided by AC அப்போ 3K divided by 5Kன்னு வரும். அப்போ கேவும் கேன்சல் ஆச்சுன்னா 3/5 ஓகே. அந்த 3Kங்கிறது இது அண்ட் 5Kங்கிறது ஏசியோட லென்த் ஓகே. ஸோ 3K divided by 5K இந்த ஏசியை தான் நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது இங்கே கண்டுபிடிச்சது இந்த ஏசி தான் ஓகே. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா 5K அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா கேவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 4 divided by 5 3 divided by 5ன்னு சொல்லிட்டு அதர் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ கிடச்சிருச்சு ஓகே. ஸோ இது மட்டும் தான் அதர் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோனா இல்லை இல்லையா. நம்ம வந்து கிட்டத்தட்ட 6 ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ நம்ம படிச்சிருந்தோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலேயே நான் சொல்லிட்டேன் 3 ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 3 ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிடலாம் ஈஸியாக ரீகால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ காட் ஏ இஸ் நத்திங் பட் inverse of tan A. Cosecant is nothing but inverse of sin A. Secant is nothing but inverse of cos A. இந்த ஆர்டரில் தான் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் காட்டியோட இன்வர்ஸ் வந்து 1/tan A அப்போ 3/4 அப்படின்னு வந்துடும். அதேமாதிரி கொசிகண்டுக்கு 5/4ன்னு வந்துடும். சீக்கண்டுக்கு 5/3ன்னு வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ காட்டேனா 1/tan A ஓகேவா. ஸோ இங்கே tan A இருக்குது பார்த்தீங்கன்னா tan A இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ அதோட இது வந்து என்னது 4/3. அப்போ 4/3யோட இன்வர்ஸ் அப்போ என்னவா இருக்கும் 3/4 இருக்கும். அதேமாதிரி 1/sin A னா 5/4 இருக்கும். 1/cos A னா 5/3 இருக்கும் ஓகே. ஸோ திஸ் இஸ் த வே வி ஹாவ் டு சால்வ் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 2ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் angle B and angle Q okay. So angle B and angle Q இந்த இருக்கு angle B இந்த இருக்கு angle Q. So are acute angles such that sin B equal to sin Q. sin B equal to sin Q ன்னு சொல்றாங்க. So sin B யும் sin Q யும் ஈக்குவலா இருக்குமா. Then prove that angle B is equal to angle Q. angle B யும் angle Q யும் ஈக்குவல்ங்கிறத ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஓகே. அப்போ sin B யும் sin Q யும் ஈக்குவலா இருந்தா then prove that angle B and angle Q are equal அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கிறது தான் கொஸ்டின் ஓகே.
ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், சைன் பி பார்ப்போம். சைன் பி அப்போ இதான் ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு இஸ் நத்திங் பட் ஏசி. ஓகேவா? அண்ட் adjacent side is nothing, opposite side divided by hypotenuse. Hypotenuse is nothing but AB. So opposite side AB divided by hypotenuse AB. AC divided by AB. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், சைனுக்கான ரேஷியோ என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ், ஏசி டிவைடட் பை ஏபி. இப்போ அப்படியே சைன் கியூ பார்த்தீங்கன்னா பிஆர் டிவைடட் பை பிக்யூன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ ஏசி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு பிஆர் டிவைடட் பை பிக்யூ. எப்படி ஈக்குவல் டு, அது அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் பி ஈக்குவல் டு சைன் கியூன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே ஏசி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு பிஆர் டிவைடட் பை பிக்யூன்னு எடுக்கிறோம். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த பிஆரை இங்கே, அதாவது டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுறோம், ஏபியை நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடுறோம். ஸோ அப்படி ஏபியை நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டு பிஆரை டினாமினேட்டருக்கு கொண்டு வந்து அதை வந்து கேன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? கேன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஏசி டிவைடட் பை பிஆர் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை பிக்யூ ஈக்குவல் டு கே. அப்போ பிசி ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தகோரஸ் தியரத்தை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஓகே, பைத்தகோரஸ் தியரத்துக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணோம். அடுத்தது செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு அப்ளை பண்ணால் என்ன வரும், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்ட் ஏபி ஸ்கொயர்ட். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அதுக்கு பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், hypotenuse squared, that is AB squared, is equal to AC squared and then BC squared. Okay, அப்போ BC squared is equal to AB squared, AC squared equal to அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ், ஸோ AB squared minus AC squared equal to BC squared வந்துடும். ஓகே, ஸோ அப்படி தான் இந்த இது வந்து BC equal to AB squared minus AC squared. ஸோ BC squared அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். ஸோ ரூட் ஆஃப் BC squared ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து பிசிக்கு ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் அதே மாதிரி பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்கியூ ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படி அதை எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து கியூஆருக்கு நம்ம வந்து கியூஆருக்கு ஈக்குவல் பண்ணோம்னா ரூட் ஆஃப் PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் செகண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் பைத்தகோரஸ் தியரத்தை அப்ளை பண்ணி பிசிக்கும் கியூஆருக்கும் ஈக்குவல் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அது ஏன் பிசிக்கும் கியூஆருக்கும் நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இல்லையா? அது ஏன் பிசி கியூஆர்? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி, ஓகேவா, இந்த லைன் எடுத்துக்கிறோம், ஏசி இங்கே என்னது வரும், பிஆர். ஓகேவா? அப்போ ஏசி பிஆர் இங்கே வந்துடுச்சு. ஓகே, அடுத்தது ஏபி பிக்யூ, இது ஏபி. ஓகேவா? இது வந்து பிக்யூ. ஸோ ஏபி பிக்யூ இங்கே வந்துடுச்சு. அப்போ மிச்சம் ரிமைனிங் வந்து விடுபட்டு போன சைடு என்னன்னு பார்த்தா பிசி அண்ட் கியூஆர். அதனால தான் பிசியும் கியூஆருக்கும் அந்த பைத்தகோரஸ் தியரத்தை எடுத்துக்கிட்டு பிசியும் கியூஆரையும் தனியாக பிரிச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ எனி கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏசி சைடு ஏபி சைடு அண்ட் பிஆர் சைடு பிக்யூ சைடு முடிஞ்சிட்டதுனால ரிமைனிங் சைடு வந்து பிசியும் கியூஆர் மட்டும்தான். அதனால தான் பிசியும் கியூஆரையும் தனியாக எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து பிசி டிவைட் பை கியூஆர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தா பிசி ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர் இங்கே இருக்கிறது, அடுத்தது ரூட் ஆஃப் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் இங்கே இருக்கிறது போட்டோம். ஸோ ஏபி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம், இங்கே பார்த்தா ஏபி ஸ்கொயர் ஏபி டிவைடட் பை பிக்யூ ஈக்குவல் டு கேன்னு இருக்குது. அப்போ ஏபி ஈக்குவல் டு என்ன வரும், கேபிக்யூன்னு வருமா? அப்போ கேபிக்யூ, இங்கே ஏபி ஸ்கொயருங்கிறதுனால கே ஸ்கொயர் பிக்யூ ஸ்கொயர்னு போட்டோம். அதே மாதிரி ஏசி டிவைட் பை பிஆர் ஈக்குவல் டு கே தான். அப்போ ஏசி ஈக்குவல் டு என்ன வரும், கேபிஆர்னு வரும். அப்போ இங்கே ஏசி ஸ்கொயர், ஸோ கே ஸ்கொயர் பிஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. டிவைடட் பை ரூட் ஆஃப் பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர். இதில் கே ஸ்கொயர், ஸோ இதை வந்து காமனாக நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா கே ஸ்கொயரை வந்து ரூட் அவுட்டே வெளியில் எடுக்கலாம். அப்போ கே
root of pq square minus pr square divided by root of pq square minus pr square. pq square minus pr square and pq square minus pr square ரெண்டும் get cancel. So k ன்னு சொல்லிட்டு வந்துரும். So finally BC divided by QR நம்ம கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. Okay, BC by divided by QR என்னதான் K. So according to theorem 6.4, okay, triangle theorem 6.4 படி இந்த மூணும் வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால அப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் ஈக்குவல். அது எப்படி இந்த மூணு ஈக்குவல்னு சொல்லிட்டு சொல்றேன்னா பார்த்தோம்னா ஏசி, ஓகேவா, அடுத்தது ஏபி, அடுத்தது பிசி, கீழே பிஆர், ஓகேவா, பிஆர் அண்ட் தென் பிக்யூ அண்ட் தென் கியூஆர் இந்த சைடு. இதெல்லாம் டினாமினேட்டரில் வந்துச்சு, இதெல்லாம் நியூமரேட்டருக்கு போயிடுச்சு. ஸோ மூணும் வந்து ஒன்னோட ஒன்று ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இதனுடைய ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் கியூ என்னவாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் வந்து தியரம் 6.4 சொல்ல வர்றது. ஸோ இப்படி தான் வந்து இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்னும் ரிமைனிங் வந்து 3 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோலாம் வந்து நம்ம ரிமைனிங் உள்ள எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வளரட்டும் தமிழர்கள், மலரட்டும் நல்லெண்ணங்கள், வாழ்க தமிழ். தேங்க்யூ.